என்னது 250க்கு அன்லிமிட்டெட் பஃபெட்டா? ஆமாங்க. அதுவுமே நான்வெஜ் பஃபெட். நம்மளோட ஸ்ரீ பெரியநாயகி ஹோட்டல் 3 கம்பத்துல லொக்கேட் ஆயிருக்காங்க. இந்த ஃபுல் பிளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட சாப்பிட தீர தீர எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். ஒன்லி 250 மட்டும் தான். மொத்தம் 12 ஐட்டம்ஸ் வருதுங்க. ஃபர்ஸ்ட்டு சீரக சம்பால பண்ண வீட்டு முறைப்படி பண்ண சிக்கன் பிரியாணி மாதிரி செம்ம டேஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. சில்லி சிக்கன் வந்து வேறு லெவலுங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் அந்த சில்லி சிக்கனை பாதி காலி பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், அதுவுமே வந்து சில்லி சிக்கன் போட்ட ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுவுமே செம்ம டேஸ்ட்டுங்க. கொலை பசியில் போயிருந்தேங்க. நல்லா ஒரு வெட்டுன்னு வெட்டிட்டேன். அப்புறம் வந்து பரோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவியோடையும் இருக்குது, குழம்போடையும் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, அப்புறம் நூடுல்ஸ், அந்த லிவர் எல்லாமே போட்டு சிக்கன் கிரேவி வேறு லெவல் மாஸாக இருந்துச்சுங்க. நல்லா வந்து பசிக்கு நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்னு தான் சொல்லணும். இது வந்து டின்னருக்குமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலி காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் ரெகுலராக வாங்கி வருவேன் இங்கே. ஓகே வருவேன் அண்ட் ஃபேமிலிஸ்லேயும் வருவேன். 250க்கு ஒர்த்து, ரொம்பவே 13 ஐட்டம் வந்து 250 அப்படிங்கும்போது உண்மையாகவே ஒர்த்தா இல்லையா? சீரியஸ்லி ரொம்பவே ஒர்த்தா இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற ஹோட்டலில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ் எடுத்தோம்னா 150-200 சைடிஷ்கே போயிடும். இங்கே அது கம்பேர் டு சிக்கன் எல்லாமே சில்லி சிக்கன் கிரேவிலாம் கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். பிரியாணி கூட சூப்பராக டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரீசனபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.